ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி கட்டம்னு சொல்லக்கூடிய பாதச்சனியானது நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ இதை பார்க்கையில் கும்பராசிக்காரங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளோடு தான் இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் பணப்பிரச்சனையை அதிகமாக பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு பணத்தினுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணாலுமே நிறைய தப்பு, அதுவும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டங்களானது உங்களை தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றியும், இதிலேருந்து நீங்கள் எப்போ விடுதலை அடைவீங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து ஏழரை சனியானது, அதாவது ஏழரை சனியினுடைய கடைசி கட்டமானது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மார்ச்லேருந்தே உங்களுக்கு கடைசி சனியானது நடந்துகிட்ருக்கு. அதே மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு ராகுகேதுவினுடைய பயிற்சியும் சரியில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு பல நெருக்கடிகளானது ஏற்பட்டுருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆண்டு முழுக்கமே அற்புதமாக இருக்கிறாரு. ஸோ அது ஒன்று தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதனால தான் நீங்கள் சமாளிச்சுட்டு வரீங்க இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி. கும்பராசிக்காரங்களுக்கு பல நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த கிரகநிலைகள் மட்டும்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எந்த இடத்துக்கு எப்போ மாறுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பல நன்மைகளானது ஏற்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வகைகளில் நீங்கள் சங்கடங்களை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு பலன்களை பெறணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கிரகநிலை சரியாக இருக்கணும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு பலன்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அடுத்து வர இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்குது இப்படின்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப அவசியமானது. ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க கும்பராசி நேயர்களுக்கான பலன்கள், அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒன்று பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதாவது மாதக்கோள்களுடைய சேர்க்கையானது குடும்பம், திருமணம், வருமானம் இப்படி பல விஷயங்களில் கும்பராசி நேயர்களுக்கு ஏற்றங்களையும் பல விஷயங்களில் சோதனைகளையும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு. இனி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது காத்துட்ருக்கு, நல்ல ஒரு வளர்ச்சியும் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளானது ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக சந்தோஷம்தான் வந்திருக்கும். ஏன்னா பல பிரச்சனைகளோடு அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் விலக போகுது அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த செப்டம்பரில் இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுலேயும் செப்டம்பர்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயே உங்களுடைய எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும். செப்டம்பரில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சுபகாரியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா விதமான தரப்பில் இருந்தும் நன்மைகளை தான் பெற போகிறீங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க நன்மைகளை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய நட்பு வட்டாரமானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் தொழிலதிபர்கள்லாம் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ வேலை செய்யக்கூடியவங்களும் அப்படி தான் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. மேலும் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்தும் நீங்கள் நல்ல செய்திகளை கேட்பீங்க. கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். செப்டம்பரில் இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக இருக்க போகுது. ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாக போகுது அப்படின்னே வச்சுக்கோங்களேன்.
அடுத்து நவம்பர் டிசம்பர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து இன்னும் வந்து கிரக நிலைகள் வந்து மாற்றம் அடையும். சனி பகவான் வேற நவம்பரில் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். ஸோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் குழப்பங்களை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே காரணமானது கிரகங்கள் தான். ஸோ அப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதிகமாக கோபம் வரும், மன அழுத்தம் இருக்கும், வீட்டில் சண்டைகள் அதிகரிக்கும், திருமண வாழ்க்கையில் நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் இருக்கலாம், சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் வந்து நீங்கள் பலவீனம் அடைவீங்க, செலவுகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் மனசை அமைதியை வச்சுருக்கிறதுக்கு அமைதி அப்படின்றது கண்டிப்பாக வந்து அவசியமானது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் வந்து உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய மனசை தயார்படுத்துறதுக்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லையா அப்படின்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஸோ இனி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல தைரியமாக இருக்கணும் இல்லையா? அந்த தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு வழி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யறத தவிர வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு இறைவன் மட்டும்தான் வந்து துணை. மேலும் உங்கள் ராசியிலே ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. எப்படின்னா ஜென்ம ராகுவாக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ 7வது வீட்டில் சிம்மத்தில் போய் கேது பகவான் வந்து இருக்கிறாரு. இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய ஆசைகளானது இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணையோட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து ஏற்படும். இது மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகளானது உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்காது, மன ஆரோக்கியமும் நல்லா இருக்காதுங்க. ஸோ உடலாவது ஒன்று நல்லா இருக்கணும், இல்லைன்னா மனசாவது நல்லா இருக்கணும். ரெண்டுமே வந்து பாதிப்படைஞ்சிருக்கும் பொழுது உங்களால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் வந்து போகும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் எந்த ஒரு பெரிய முடிவையுமே உங்களால் எடுக்கவே முடியாது. முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி பல முறை வந்து சிந்தியுங்க, ஒருவேளை அப்படி முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால். ஆனால் அதிகபட்சம் உங்களால் முடிவுகளை வந்து எடுக்கவே முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுக்கவே கும்பராசிக்காரங்க எல்லாரும் குடும்பத்தில் நிச்சயமாக விட்டு கொடுத்து போகணும். அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையோட வீணாக சண்டை சச்சரவுகள்லாம் செய்யவே கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறவுகளுக்குள்ள ஒரு பலம் இல்லாமல் போயிடும். உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம்னா ராகுவினுடைய பார்வை தான். ஸோ ஏமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5வது வீட்டில் குரு பகவானுடைய நிலை இருக்குது. ஸோ உறவில் ஒரு நிலைத்தன்மை அவர் கொடுத்தாலுமே கூட ராகு உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. வேலையாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த 2025 பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்குமே வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு மாற்றம் இல்லை, பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்றத தவிர மற்றபடி உங்களுக்கு வேலையில் வந்து எந்த சிக்கலும் இருக்காது. வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலையோ இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வேலையெல்லாம் பறிபோகிறதுக்கு வாய்ப்புகளே வந்து கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். அதே போல் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் பெருசாக எந்த விதமான பின்னடைவுகளையும் வந்து பார்க்க மாட்டீங்க. எப்போதும் போல தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து கடந்து வரும் பொழுது புதுசாக வேலைக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்காக அவசரப்பட்டுறாதீங்க. அதே போல் பேராசையும் படாதீங்க. பேராசைப்பட்டு ஒரு வேலையில் இருக்கீங்க, அதை விட இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக இதை விட்டுட்டு அதை வந்து போய் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒருவேளை நீங்கள் அந்த வேலையை அடைய முடியல அப்படின்னா இந்த வேலையை இழக்கிற மாதிரி போயிடும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வேலை வணிகத்திலலாம் பெரிய அளவுக்கு நீங்கள் வருமானம் ஈட்டணும் அப்படின்னு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நஷ்டம்தான் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் புதிய முயற்சிகளை நீங்கள் வேணால் செய்யலாமே தவிர இருக்கிறத இழந்துட்டு நீங்கள் புதுசாக எதுவும் தேடாதீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமான நிலை அப்படின்றது இருக்கணும். தற்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே நிறைய சிக்கல்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனமும் கூட. ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஏற்படக்கூடிய எந்த பயிற்சியுமே உங்களுக்கு அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க.
ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கும்பராசி நேயர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.